தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துவே ஒரு முறை தலைகுனி உன் பற்றி சிங்க முகம் அவன் பார்ப்பதற்கு மட்டுமே ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆடினமே உன்னை வணங்குவே நன்றி கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துவே ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு அன்னை தங்கை மனைவி என்று நீ அளித்த உயர்வை உங்கள் பாதைக்குள் பற்றும் அந்த தீயை அணைக்கும் நீ பயமின்றி துணிந்து செல்லு. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் உதவி பொறியாளராக பணியேற்று 31 ஆண்டுகள் 21 நாட்கள் நிறைவு பெற்று இன்று பணியிலிருந்து ஓய்வு பெற இருக்கிற திருமதி பொறியாளர் எஸ் கலைச்செல்வி செயற்பொறியாளர் தூத்துக்குடி கேவி துணை மின் நிலையம் அவர்கள் இன்று வயது மூப்பின் காரணமாக பணி நிறைவடைய இருக்கிறார்கள். இதன் நிமித்தமாக வந்திருக்கிற உடன் பணிபுரிந்தவர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்று ஒரு சில வார்த்தைகள் அவரை குறித்து சொல்ல ஆசைப்படுகிறேன். அவர் பணி காலத்தில் எப்படி இருந்திருப்பார் என்று இங்கே கூடியிருக்கிற உடன் பயின்றவர்களை உடன் வேலையாற்றினர்களை பார்த்து அறிய முடிகிறது. ஏனென்றால் அவருடைய அந்த அன்பான அந்த பழக்கத்தின் நிமித்தமாக எவ்வளவு நண்பர்களை சேர்த்திருக்கிறார்கள் என்று இங்கே வந்திருக்கிறவர்களை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அவர் உதவி பொறியாளர், உதவி செயற்பொறியாளர் வரைக்கும் அவருடைய இந்த பணியாற்றின அந்த காலங்கள் எப்படியாக இருந்திருக்கும் என்று அவருக்கு தெரியும், அவர் உடன் பயின்றவர்களுக்கு தெரியும். ஏனென்றால் நான் அவரோட ஒரு பழக்கம் ஒரு 5 ஆண்டுகள் மட்டும்தான். அப்படி அவருடைய அந்த வழிகாட்டுதல் மற்றும் நமக்கு சொல்கின்ற காரியங்கள் எல்லாவற்றும் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் நாம் அதன்படி நடக்க வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டின்படியும் அமைந்திருந்தது. ஏனென்றால் அவர் நான் பழகின நாட்களிலிருந்து அவர் ஒருவரிடத்திலும் நான் கோபப்பட்டு பார்த்ததில்லை. அது மட்டுமல்ல, யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று கூட அநேக வழிகளை நமக்கு அவர் கற்றுக் கொடுத்து இருக்கிறார். அதிலிருந்து எனக்கு நன்றாக புரிகிறது அவருடைய நண்பர்களிடத்தில் எப்படி இருந்திருப்பார் என்று. எப்படி குடும்பத்திலே தன்னுடைய மகளிடத்தில் அன்பாக எப்படி இருந்தார்களோ அதே போன்றுதான் வேலையிடத்திலும் வேலை ஸ்தலத்திலும் அப்படி நடந்து கொண்டிருக்கிறார். எனவே அவர் அந்த ஆனால் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த இன்முகம் அவங்கக்கிட்ட கோபத்தோட ஜாடையே பார்க்க முடியாது. அவங்க பார்த்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா தர்மனி. இப்போ 20 வருஷம் ஆச்சு, அதனால என்னென்ன இப்போ எப்படி இருக்கணும்லாம் எனக்கு தெரியாது. அவங்க அங்கே பணியில் சேர்ந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப டஃப்பு. அதுவும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சென்னை மாநகராட்சியோட கழிப்பிடம் ஒரு பக்கமோ இந்த பக்கமோ அது இடையில் அவங்க உட்காந்து வேலை செய்யறதுக்கு தனி பொறுமை வேணும். மறுபடியும் அதான் சொல்கிறேன், அவங்களுக்கு அசாத்திய பொறுமை. ஏதாவது கொஞ்சம் இதுவாக சொன்னால் கூட இன்முகத்தோடு சிரிச்சிட்டு தான் பதில் சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க அடுத்த ப்ரொமோஷன் கிடச்சி ஏடியாக போனதுக்கப்புறம் நான் அவங்களை சந்திக்கிறதுக்கு போகும்போது எந்த ஒரு தேவை எனக்கு ஏதாவது இருக்கும். நாங்கள் இந்த ஆர்டிஐ இதிலெல்லாம் இது பண்ணும்போது மேடம் கொஞ்சம் இது வேணும் அது வேணுங்கும்போது தயங்காமல் அடுத்த நிமிஷமே அதை செஞ்சு கொடுக்குற ஒரு தனித்தன்மை அவங்களுக்கு உண்டு. எல்லாத்தோட நான் இப்போ சொன்ன மாதிரி நான் ஓய்வு பெற்று 20 வருஷம் ஆச்சு. இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த சகோதர பாசத்தோடு எனக்கு வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குது, நேற்றைய நிகழ்ச்சியும் போட்டிருந்தாங்க. எனக்கு வயது முப்பா இல்லை தருமாற்றமானு தெரில. நல்ல வேலை இன்றைக்கி ஹோட்டலில் போய் ஏமாந்துருப்பேன். அப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னேன், மேடம் இந்த மாதிரி தவறு ஏற்பட்டு போச்சு, என்ன சாயந்தரம் வந்துடுங்க அப்படின்வாங்க. நல்ல குணம். அதே மாதிரி அவங்க சர்வீஸை பற்றி நாங்கள்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். அவங்க ஏடி ஜென்ரலாக இருக்கும்போதுலேருந்து ஜென்ரல்னாலே உங்களுக்கு தெரியும், முக்கால்வாசி எல்லா தலைவலியும் அங்கே தான் விழும். பர்டிகுலர் டிவிஷன்னா அந்தந்த டிவிஷனோட போயிடும். எல்லாத்தையும் மேற்கொண்டு 31 ஆண்டுகள் அவங்க வேலை செஞ்சுருக்கிறாங்கங்கும்போது, அதுவும் இன்னைய காலகட்டத்தில் மின்சார வாரியத்தில்
இந்த மாதிரி ஒரு தலைமை பொறுப்பில் இருந்துக்கிட்டு நல்லபடியாக ஓய்வு பெறுறாங்க அப்படின்னு சொன்னால் அது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். எல்லாருக்கும் நான் மேடம் ஏடி ஜென்ரலாக தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன். பட் நான் ஆன் பிஹாஃப் ஆஃப் சவுத் எல்லாரோடையும் சேர்ந்து தான் பேசுகிறேன். மேடம் ஆக்சுவலாக அது ஆஃபீஸ் மாதிரி இருக்காது, ஒரு ஹோம் ஃபீலிங் தான் எங்களுக்கு வரும். மேபி ஒர்க்கு எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் மேடம் அந்த டென்ஷன் எங்ககிட்ட கொடுக்கவே மாட்டாங்க. எவ்ரி டைம் சிரிச்சிட்டே தான் இருப்பாங்க. ஸோ எஸ்சிக்கிட்டேயோ இல்லை யார்கிட்டயோ எந்த இது இருந்தாலும் எங்கள் பேக் ஃபீடு எங்களுக்கு ஹார்ட் ஃபீலிங்காக வரவே வராது. ஷீ ஒன்லி நோஸ் ஒன் டு லவ், நாட் டு ஹேட். அவங்களோட லைஃப் எல்லாருமே எல்லாரும் லவ் பண்ணணும் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்களே தவிர யார் மேலேயும் அவங்களுக்கு ஹேட் இப்போ வரைக்கும் இருந்ததே கிடையாது. மேபி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு சின்ன கோவம் வந்தால் கூட நெக்ஸ்ட் மினிட் அவங்க தான் ஃபஸ்ட்டு போய் அவங்கக்கிட்ட பேசி சமாதானப்படுத்திடுவாங்க. இதோட பேக் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்கு மெயின் காரணம் சார் தான். நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வீட்டில் மேடம் எவ்ரி டைம் டென்ஷன் ஆவாங்க. அந்த டைம் எவ்ரி டைம் மாத்திரையிலேருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டது ஒரே ஆள் சார் தான். எல்லாரும் சொல்லுவாங்க எவ்ரி மேன் பிஹைண்ட் ஒரு விமன் இருக்காங்கன்னு. பட் ஆனால் இந்த கேஸில் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஹீ இஸ் த ஒன்லி மேன் ஹூ சப்போர்ட்டட் ஹர். ஸோ அதே மாதிரி பிள்ளைங்களும் நான் சொல்லிடுவேன், எல்லாம் மணிமணியான பிள்ளைங்கன்னு சொல்லிடலாம். ரொம்ப நல்ல பசங்க. அது மேடம் அவங்கள அவ்வளோ அழகாக வளர்த்துருக்காங்க. ஸோ நீங்கள் அது கூட கஷ்டப்படுறவங்கள்ட்ட சிரிப்பு இருக்காது, சிரிக்கிறவங்கள்ட்ட கஷ்டம் இருக்காது. ஆனால் கஷ்டத்துலேயும் சிரிக்கிறவங்கள்ட்ட தோல்வியே இருக்காது. அதுக்கு உதாரணம் எங்கள் மேடம் தான். அவங்கள்ட்ட நான் ஏடி ஜென்ரலாக ஒர்க் ஏஇ ஜென்ரலாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஏஇ ஜிஎஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன். 2 டைம்லேயும் நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, மேடம் அன்பாக இருப்பாங்க, டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒர்க் ஹவர்ஸ் 5 o'clock 5:30க்கு முடிஞ்சால் கூட அதுக்கப்புறம் ஒர்க் இருந்ததுன்னா கூடவே ஏஇ ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஏடி மேடமும் ஒர்க் பண்ணி அந்த ஒர்க் முடிஞ்ச பிறகு தான் அவங்களும் கிளம்புவாங்க. ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் நாங்கள் இப்போ ஏடி ஆகும்போது மேடம்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட விஷயம், அன்பாக இருக்கணும், டீம் ஃபார்ம் பண்ணிக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் அதை ஆஃபீஸில் எப்பயுமே ப்ரெஷர்ஸ் இருக்கும். ஹையர் அஃபீஷியல் சொல்கிறத கீழே கடத்த மாட்டாங்க மேடம். அப்படியே அவங்களுக்குள்ளேயே வச்சுட்டு எங்கள்கிட்ட சொல்லும்போது ஜென்டலாக சொல்லி வேலை வாங்குவாங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் மேடம். தேங்க்யூ மேடம். உங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஹாப்பியாக நல்லபடியாக இருக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ மேடம். அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பேர் கிருபானந்தன். நான் ஏற்கனவே இங்கே ஏடி ஷிஃப்டாக ஒர்க் பண்ணியிருந்தேன். மேடம் அப்போ ஏடி மேலே ஜிசிசியில் இருந்தாங்க. ஆக்சுவலாக கலைச்செல்வி மேடம் என்னுடைய இனிய தோழி, சவுத்லேயே ரொம்ப நாளாக இருந்துட்டாங்க. நம்ம இனிய மாலை வணக்கம் சார். சொல்கிறேன் சார், நான் உங்களை கவனிக்கல, ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரு இஓ ரிலீவ் ஆகிறப்போ ஒரு அரங்கத்தில் இவ்வளோ பேருக்கிட்ட தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அப்படின்னா அந்தளவுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுகளை சம்பாதிச்சிருக்கீங்க. ரொம்ப நல்வாழ்த்துக்கள். உங்கள் சாரை நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். உங்களை நான் ஃபஸ்ட்டு பார்த்ததில் சரி தான். மேடம் அடிக்கடி சொல்லுவாங்க, உங்கள் ஃபேமிலியை பற்றி என்கிட்ட அடிக்கடி பேசுவாங்க. நானும் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன், எல்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப நல்வாழ்த்துக்கள். எஸ்சி மேடம், நான் ஒரு நாள் ஃபோனில் பேசினேன், அப்புறமா உங்கள்கிட்ட பேச முடியல. ரொம்ப நன்றி, அந்த ஹெல்ப் பண்ணிங்க. கலைச்சொல்லியை பற்றி பேசிடுறேன். மேடம் ஏஆர் சவுத்தில் இருந்தாங்க, ஏடியாவும் சவுத்தில் இருந்தாங்க. அவங்க தென்சென்னையை விட்டே போகலை, இங்கே தான் வந்துட்டாங்க. சிங்கு சொன்ன மாதிரி. என்னம்மா கரெக்டாக சொன்னீங்களம்மா? நீங்கள் சிங்கு தானே பேர்? உங்கள் பேர் அனுஷா சிங். பேர் முழு பேர் தெரில, ஆனால் லாஸ்ட்டாக சிங்குன்னு மட்டும் தெரியுது. ரொம்ப நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பொறியாளராக வேலை செய்து, அதுவும் ஒரு பெண் பொறியாளர் எப்படி வேலை செய்யணுன்றது ரொம்ப சிறப்பாக பணிபுரிஞ்சாங்க கலைச்செல்வி. அவங்க எஸ்சி ஆஃபீஸில் இருக்கும்போது சொல்கிறேன், ஏஆர் இருக்கும்போது எப்பவுமே நல்லா வேலை பண்ணாங்க. என் நல்வாழ்த்துக்கள். என்னப்பா அனௌன்ஸ்மெண்ட் பயம் அடிக்கடி ட்ரிப்பாகவும். மெயினாக ராஜ்பவன் சப்ளை இங்கே தான் இருக்குது. மெயின் சப்ளை எல்லாமே இங்கேருந்து தான் இருக்கும். அழுகுது. ஆமாம், கரெக்ட். இல்லை அழுகலை சார், சந்தோஷப்படுது. ஆக்சுவலாக அந்த வான்மழையே இன்றைக்கி பொழியுது. எனவே தேன் தமிழ் அருவி தெருவினில் பெருகி இந்த வான்மழை உருகி வையகம் தழைக்க நாங்கள் அனைவரும் உங்களை வாழ்த்த, நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டுமாய் வாழ்த்துகிறேன் கலைச்செல்வி. ரொம்ப நல்வாழ்த்துக்கள். அடுத்த பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ஓ ரைட் 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 ரைட்.
ரைட்டுமா. ஆக்சுவலாக வந்து பெண்கள் வந்து இந்த இந்த இதில் பணிபுரிகிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஒரு பெண்ணை பெற்று அழகாக என்ஜினியரிங் காலேஜில் படிக்க வச்சு டிஎன்ஏவியில் வந்து ஒரு ஏன்னா நிறைய பேர் ரோல் மாடலாக இருப்பாங்க. ஒரு அம்மா அப்பா வந்து ஒரு இப்போல்லாம் பெண் குழந்தையை பெற்றுக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அதுவும் உங்கள் மாவட்டத்தில் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமாம். எங்கள் ஊர் மாவட்டத்திலலாம் பெண்கள் பிறந்தாலும் அந்த மாதிரிலாம் பெண்கள் பிறந்தால் பெருமை நமக்குன்னு சொல்கிற ஊர் எங்கள் மாவட்டம். அதாவது டாக்டர் அம்பேத்கர் மாவட்டம், திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டம்லாம் நாங்கள் அப்படி தான் இருப்போம். பெண்கள் படித்தால் பெருமை நமக்கே, பெண்கள் பிறந்தாலும் பெருமை நமக்கே. ஆனால் ஒரு சில மாவட்டத்தில் நான் இப்போ அப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி இடத்துல ஒரு பெண்ணாக பிறந்து நல்லா அழகாக படிக்க வச்சு சிறந்த பொறியியல் கல்லூரியில் படிக்க வச்சவங்க பொண்ணை நல்ல ஒரு சமுதாயத்தில் ஒரு அக்கறை உள்ள பொறியாளர் ஆக்கிறதுக்கு எங்களுடைய சார்பாகவும் என் சார்பாகவும் உங்களை வாழ்த்துறோமா. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்ன நீங்கள் நீங்கள் கூப்பிட்டீங்க. நேற்று லஞ்சுக்கு வர முடியல. நாங்கள் எல்லாம் உங்களை வாழ்த்துவதில் பெருமை அடைகிறோம். எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழணும். நன்றி. தேங்க்யூ. விழாவிற்கு வருகை தந்த தலைமையேற்றிருக்கும் மேற்பார்வை பொறியாளர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கும் பொறியாளர்கள் மற்றும் பணியாளர்கள், உற்ற உறவினர், நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். மேடம் வந்து 2003 அந்த டைம்லேருந்து எனக்கு தெரியும். அவங்க ஏஐ கோட்டபுரம் இருக்கும்போது ஜெய் அடையாராக இருந்தேன். ஸோ அப்போ எப்படி பார்த்தனோ, அப்போ எப்படி பேசுனாங்களோ அதே போல் தான் இப்போவும் இருக்காங்க. ஸோ அவங்க காலம்தான் ஓடி இருக்கு, அவங்க அதே போல் தான் இருக்காங்க. இதே போல் இனி வரும் காலங்களில் சிறப்பாக இருக்க ஆண்டவனை பிரார்த்தித்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வளர்கள் தமிழ்நாடு மின்சார வாரியம் நம்மை தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கும் மேற்பார்வை பொறியாளர்களும் மற்றும் அலுவலர்களும் இன்ஜினியர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களையும் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடம் வந்து எனக்கு 20 வருஷமாக தெரியும். புன்னகை அரசிக்கு சொந்தக்காரர். எப்போ எது கேட்டாலும் அந்த இன்ஜினியர்ஸ்கிட்ட தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே அவங்களுக்கு வராது. ஓஹெச்சிலேருந்து உயர்வட்ட வரைக்கும் எனக்கு 20 வருஷமாக தெரியும். ஃபஸ்ட்டு நாங்கள் சவுத்தில் மகளிர் தினம் ஆரம்பித்ததே அம்மையாரை வச்சு தான். நான் அப்போ வந்து டைப்பிஸ்ட்டு ஒரு ஏடி ஜென்ரல் எவ்வளோட க்ளோஸாக இருந்திருந்தோன்னா நாங்கள் இந்த மகளிர் தினத்தை கொண்டாடிப்போங்கிறத நீங்கள் அவங்கள வச்சே புரிஞ்சுக்கிடலாம். இவங்கெல்லாம் பேசுவாங்களா, பேச மாட்டாங்களா, இன்ஜினியர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு எதோலாம் சொன்னாங்க. பேசி பாருங்க, பழகி பாருங்க, எல்லாரும் நம்ம மக்கள் தானே அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுக்கு அந்த அம்மா அவர்கள். இப்போ எல்லாருமே நாங்கள் எல்லாம் நம்ம யூபி தானே, அவங்ககிட்ட சொன்னால் வேலை நடக்காது, இவங்ககிட்ட சொன்னால் வேலை நடக்காது, அதெல்லாம் இல்லை. பழகி பார்த்த பிறகு தான், பேப்பர் மூவ் ஆன பிறகு தான் எல்லாமே தெரியுது. அப்போ இத்தனையும் நம்ம எல்லாரும் ஓரினம் தான், இறை வழிபாடு தான் எல்லாமே. இறைவனையும் கர்மா தான் நம்மளை எல்லாம் வேலை செய்யுது. இந்த அளவுக்கு நம்ம எல்லாரும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் நல்ல சேலரி, நல்ல சம்பளம். ஆனால் இதனால் எதனால் கிடைக்கி? நம்மளோட கர்மா யார்? நம்ம அம்மா அப்பா செய்த புண்ணியம். இந்த புதல்வியை பெற்ற அம்மா அப்பாக்கள் செய்த புண்ணியம். சாரு ஒரு கணவனாக கிடைத்த புண்ணியம். இந்த மணிகள் நமக்கு கிடைத்த ஒரு மகன்கள் எல்லாமே ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ அருமையாக அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? அப்போ நம்ம செய்த கர்மா தான் நமக்கு எல்லாருக்குமே நல்லதாகவே அமையும். அப்பா கைவிட்டுருவாங்க, அம்மா கைவிட்டுருவாங்க, குழந்தைகள் கைவிட்டுரும், பிறந்தவர்கள் கைவிட்டுறார்கள். கடைசியாக நம்மளோட ட்ராவல் பண்ணுற ஒரே இது எது தெரியுமா? சொல்லுங்க. தர்மம் தான் நமக்கு தெரியும். நான் அதைத்தான் இப்போ சொன்னேன். உங்கள் வீட்டை மட்டும் இப்போ பேசுகிறேன் இருங்க. இன்னைக்கு நம்ம எவ்வளோ தூரம் நம்மளாம் சம்பளம் வாங்கி நல்லா சாப்பாடு நல்லா நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம அப்பா அம்மா செய்த கர்மா, அவர்கள் செய்த கர்மா தான் இன்னைக்கு நம்ம சந்தோஷமாகவும் அருமையாகவும் நம்ம நடத்தி கொண்டு இன்னைக்கு நல்ல முறையில் மின்சார வாரியத்தில் இவ்வளோ தூரம் ரிட்டையர்ட் ஆகுனா அவர்களுடைய குணநலங்க, அவங்க செய்த கர்மா, அவங்க அம்மா அப்பா செய்த கர்மா, அவங்க வீட்டுக்காரர் செய்த கர்மா என்ன செயல்கள். அவ்வளோதான். மேடத்துக்கு சின்ன ஒரு கவிதை.
பணி ஓய்வு பாராட்டு விழா. திருமதி மணிமேகலை திரு சண்முகம் அவர்களின் தவ புதல்வி கலைச்செல்வி செறிப்பொறியாளர் அவர்களே, கலை நிறைந்த பெயருக்கு ஏற்றாற்போல் கடமை நிறைந்த வாழ்வை வாழ்ந்தவர் நீர். கலை நிறைந்த பெயருக்கு ஏற்றாற்போல் கடமை நிறைந்த வாழ்வை வாழ்ந்தவர் நீர். செல்வம் என்றால் பொருள் மட்டுமல்ல, செல்வம் என்றால் பொருள் மட்டுமல்ல, சேவை செல்வமும் சேர்ந்த பெருமைமிக பெண்மணி நீர். சேவை செய்த சேர்ந்த செல்வமும் பெருமைமிக பெண்மணி நீர். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் திறமையுடன் செயற்பொறியாளராக விளங்கி ஒளி தரும் மின்சாரம் போல் பலரின் வாழ்விலும் நம்பிக்கை ஒளி ஏற்றினீர் நீர். நேர்மையும் நெறிமுறையும் துணையாகவும் நிதானமும் பணிவும் வழிகாட்டியாக பல ஆண்டுகள் அர்ப்பணிப்புடன் உழைத்து பணியின் உச்சியில் மதிப்பை பெற்றவர் நம் செயற்பொறியாளர் அவர்கள். கம்பத்தில் ஏறி கரண்டு கொடுத்த கரங்கள், கோப்பில் கையெழுத்திட்ட கடமை கரங்கள். கம்பத்தில் ஏறி கரண்டு கொடுத்த கரங்கள், கோப்பில் கையெழுத்திட்ட கடமை கரங்கள் நம்ம செயற்பொறியாளர் அவர்கள். லட்சம் வீட்டில் ஒளியேற்றிய தாய்க்கரங்கள், லட்சம் வீட்டில் ஒளியேற்றிய தாய்க்கரங்கள் இன்று ஓய்வு காணுதே, பணி நிறைவு காணுதே. இன்று ஓய்வு பெறுவது பணியிலிருந்து மட்டுமல்ல, உங்கள் அனுபவமும் ஓய்வதில்லை, உங்கள் அன்பு அறிவுரையும் ஓய்வதில்லை, உங்கள் நற்பெயர் என்றும் மறைவதில்லை அம்மா கலைச்செல்வி அவர்களே. துணைவர் பாலசுப்பிரமணியன் சென்னை துறைமுக பொறியாளர். ஓய்வு உமக்கு துணை நின்ற அவர் ஒரு தூண். மகன் விக்னேஷ்குமார், மருமகள் மைதிலி, பேரப்பிள்ளை கேரா, விக்னேஷ் உங்கள் வீட்டு தீபங்கள். பேரப்பிள்ளை கேரா, விக்னேஷ் உங்கள் வீட்டு தீபங்கள். மகள் சினேகா, மருமகன் முரளி, பேத்தி தியா பொன் மலர்கள். இத்தனை சொந்தம் சூழும் வாழும் தாயே, உன் பணிவு நிறைவு எங்கள் கொண்டாட்டம், உன் பணி நிறைவு எங்கள் கொண்டாட்டம். இனி விடியலில் தவம் செய்யுங்கள், இனி விடியலில் தவம் செய்யுங்கள், மாலையில் பேரன் பேத்தியோடு விளையாடுங்கள், மகள் வீடு மகன் வீடு என்று சுற்றி வாருங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் என வாழ்த்துங்கள், வாழ்க வையகம் என்று கூறி விடைபெறுகிறேன். இப்படிக்கு குருசாமி ராஜா. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரிந்து இன்று பணி ஓய்வு பெறும் செயற்பொறியாளர் நமது கலைச்செல்வி மேடம் அவர்களுக்கு இன்று நடைபெறும் இந்த பணி நிறைவு பாராட்டு விழாவில் கலந்து கொண்டதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மேடம் ஏடி ப்ரொமோஷன் தான் ஜிசிசிக்கு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். சவுத்துலேருந்து அங்கே இடம் இல்லாதனால வந்தாங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தாங்க. ஆமாம், இங்கேருந்து மேடமும் வந்ததுனால. ஆமாம், உமா மேடத்துக்கு போல வந்தாங்க. இப்போ வரும்போது பிடிச்சி வந்தாங்களா என்னன்னு தெரியாது, பட் வந்துட்ட பிறகு அவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சி போச்சு. இதை விட்டு போகவே மாட்டேன்னு கடைசி வரைக்கும் ப்ரொமோஷன் வரைக்கும் இங்கே தான் இருந்தாங்க. ப்ரொமோஷனில் ஒரு வேளை வேக்கன்சி ஜிசிசியில் இருந்திருந்தால் நிச்சயமாக அங்கே தான் வந்துருந்துருப்பாங்க. அந்தளவுக்கு எங்கள் கூட நிறைவாக பணிபுரிந்தவங்க. ஒரு ஃபங்க்ஷன் வந்துடக்கூடாது, ஒரு ஆயுத பூஜை, தீபாவளி ஏதாவது ஒன்று எடுத்து செய்யணும்னா முதல்ல இருக்கவங்க அவங்க தான். ஆயுத பூஜை வரதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிடுவாங்க. சார் இந்த மாதம் ஆயுத பூஜை வருது சார், 3ஆம் மாதம் நம்ம ஆரம்பிச்சிட்டு சார் இதை ஃபங்க்ஷன் பண்ணணும், இதை பண்ணணும், இந்த கிஃப்ட் இந்த மாதிரி பண்ணணும், ஃபுட்டு இங்கே சொல்லணும், அதை பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரையும், நம்ம ஜென்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் சரி எல்லா இன்ஜினியர் ஸ்டாஃபெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி எடுத்துகிட்டு செய்கிறதுல அவங்கள மாதிரி நிகர் யாருமே கிடையாது. அவங்க ஆரம்பித்து வச்சது தான். அதுக்கு முன்னாடி நாங்களாம் சிம்பிளாக தான் ஆயுத பூஜை நடத்திட்டு இருந்தோம். அவங்க வந்த பிறகு கிராண்டாக இன்றைக்கி வரைக்கும் அப்படி தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. அந்த மாதிரி ஒரு பொது நிகழ்ச்சிகளில் ஆர்வமாக அதை எடுத்து பங்கெடுத்து செய்வாங்க. சில கோபமே ஆக மாட்டாங்க, எப்பயுமே சிரிச்ச முகமாக இருப்பாங்க, எல்லாரும் நல்லா சிரித்து பேசுவாங்க. ஆனால் கோபம் மட்டும் நான் அந்த ஒரு 5-6 வருஷத்துல ஒரே தடவை வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு கோபம் நான் நினச்சி கூட பார்க்கல, இந்த அளவுக்கு அவங்களுக்கு கோபம் வருமாட்டு. ரொம்ப ஆச்சரியமாக போச்சு, பயங்கரமாக கோபம் வந்துச்சு. அந்தளவுக்கு எல்லாருமே அன்பாகவும் இருக்கக்கூடியவங்க. கோபம் இருக்கிறதா குணம் இருக்குங்கிற மாதிரி எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. நீங்கள் எதை கேட்டாலும் ஓகே சார், செஞ்சிடலாம் சார், ரைட் சார், ஆமாம் சார், பண்ணிடலாம் சார்ன்ற மாதிரி அந்த நெகட்டிவ் இதுவே இருக்காது, நெகட்டிவ் தாட்டே இருக்காது. அப்படியே எடுத்துகிட்டு நம்ம ஏடியாச்சே அவங்க இருப்போம்லாம் நினைக்கவே மாட்டாங்க. எந்த பேப்பர் தான் எடுத்து சார் 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 பாருங்கள் சார், இது என்னன்னு சொல்லுங்கள் சார், நீங்களே சொல்லுங்கள் சார், நானே எழுதிக்கிறேன் சார், ரெடி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்தவர்களுடைய பணியை கூட எடுத்து கட்டி செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப எளிமையானவங்க. அவங்கள பார்க்கும்போது பார்த்தா நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க மாதிரி இருக்காது. நம்ம வீட்டில் ஒருத்தவங்களை பார்க்குற மாதிரி, நம்ம சிஸ்டர் மாதிரி, மதர் மாதிரி
நம்ம கூட பழகுறவங்க மாதிரி தான் அந்தளவுக்கு எல்லாருக்கூடையும் பழகிறதுக்கான வாய்ப்பு எல்லோரும் கிடச்சிது. அவங்க ஓய்வு பெறுவது எல்லாருக்கும் வருத்தமாக தான் இருக்குது. இன்னும் அவங்கள பார்த்தா ஓய்வு பெறுற மாதிரி தெரியல. அலுவலக பணியிலேருந்து ஓய்வு பெறுறாங்க. இன்னும் வீட்டில் குடும்பத்தில் நான் பையன் பொண்ணு கூட எல்லோரும் கூட பேர பேத்தி கூட சாரும் ரிட்டையர் ஆகிட்டாங்க 2 வருஷம் முடி. அவங்க கூட சேர்ந்து அடுத்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணி இங்கே 6 அடித்த மாதிரி அங்கேயும் 6 அடித்து சிறப்பாக இருப்பாங்கன்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உடல் நலத்தோடு நல்லபடியாக இருக்கணும் வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். வீட்டில் இருக்கும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சந்திரசேகரன். இங்கே செக்யூரிட்டியாக இருந்து ஏப்ரல் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக இங்கே வேலை செஞ்சுருக்கேன் எஸ்எஸ்சில். மேடம் வந்து எங்களுக்கு தெரியாது. மேடம் வந்து ஃபஸ்ட்டில் வந்து GC2 மேலே இருந்தாங்க. நாங்கள் கீழே செக்யூரிட்டியாக இருந்தோம். அப்போ வந்து நாங்கள் வந்து எங்கே நினச்சோம், எங்கள் ஆஃபீஸ் தான், அது வந்து வேறு ஏதாவது ஆஃபீஸு. ஏன்னா ஆர்மியில் இருக்கும்போது யாருமே பெரிய ஆள் நினச்சா அவங்கள துஷ்பன், அது மாதிரி எதிரின்னு நினச்சிட்டு இருப்போம். அவங்க யாருன்னே தெரியாமல் இருந்துச்சு எங்களுக்கு முதல்ல. மேடம் இப்படி காலையில் இறங்கி வருவாங்க. அப்போ குட் மார்னிங் சொல்லுவோமா, கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிஞ்சுது. சரி மேடம் வர்றாங்க, சரி குட் மார்னிங் சொல்லலாம். குட் மார்னிங் சொன்னால் ஃபஸ்ட்டில் எடுத்தோடனே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை ஃபஸ்ட்டு வந்து அதை தான் கேட்பாங்க. அடுத்து கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் தான் அவங்களுடைய சுயரூபம்னா அந்தளவுக்கு எங்களுக்கு பாராட்டுறது, கவனிக்கிறது அந்த மாதிரி இருந்துச்சு. மேலே வந்து பூஜை பண்ணுவாங்க, சரஸ்வதி பூஜை, இந்த ஆயுத பூஜை. முன்னாடி யாருமே எங்களுக்கு வந்து சில பேர் கூப்பிடல, எங்களை ஒரு மனுஷனாக கூப்பிட்டு அங்கே பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு இவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க. அந்த இவங்க ஆரம்பித்து வச்சு தான் இப்போவும் தொடர்ந்துகிட்டு இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். அடுத்து வந்து 3 வருஷம் கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ப்ரொமோட் ஆகி இங்கேருந்து போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடச்சாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாக இருந்துச்சு. சரி இருந்தாலும் ஒரு ப்ரொமோஷன் ஆகி போகிறாங்களே அப்படின்னு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. சரி எங்கே ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் இடையில ஒரு 3 வருஷமாக மேடம் பார்க்க முடியல. எப்பாவது இடைக்கு வருவாங்க, பார்த்துட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து 3 வருஷம் கழித்து எங்கள் ஏஐ மேடம் ஒரு குட் நியூஸ் சொன்னாங்க. அப்போ கண்ணா லட்டு திங்க ஆசையா அப்படின்னாங்க. லட்டு திங்க 1 லட்டு திங்க ஆசையா அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ வந்து மேடம் சொன்னாங்க, மேடம் வந்து இங்கே தான் ஆந்திருக்கு திரும்ப போஸ்டிங் வர்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் வரேண்ணா. அப்புறம் 2 லட்டு இங்கே வந்ததுலேருந்து எங்களை வந்து ஒரு தனிப்பட்ட ஆளை பார்க்காம அவங்களோட ஸ்டாஃபாக ஒன்று எங்களோட சேர்ந்து கலந்து சாப்பாடு எடுத்து வந்தாலும் கூட எல்லாம் ஒன்றா உட்கார வச்சு, எல்லாம் எப்பவும் சந்தர்ப்பம் கிடைக்காது, எப்போ சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் ஒன்றா உட்கார வச்சு அவங்க வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்து சாப்பாடு எல்லாத்துக்கும் பகிர்ந்துட்டு எல்லாம் பொண்ணை பற்றி சொல்ல தேவையில்லை. அவங்க கோபத்தில் கூட திட்டினா கூட எங்களுக்கு வந்து அது ஏன்னா அப்புறம் சொல்கிறேன். ஏதாவது நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட அவங்க சரி உடனே அதை வந்து நிவர்த்தி செய்வாங்க. ஒன்று அடுத்து வந்து நாங்கள் ஏதாவது தப்பு செஞ்சால் கூட நாங்கள் திட்டுவாங்க. மேடம் நீ திட்டாதங்க, ஃபோனில் திட்டாதங்க, நான் நேரில் வரேன், ஏன்னா சிரிச்சிட்டே திட்டுவாங்க. அதனால தான் நான் நேரில் வந்து திட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே திப்போம். அந்தளவுக்கு ஒரு உரிமையோட ரொம்ப பயிருக்காங்க. அவங்களுடைய 31 வருஷம் மின் வாரியத்தில் மின்மணியாக வளம் வந்துட்டு சேர்த்தாங்க. அவங்களுடைய ரிட்டைர்மெண்ட் லைஃப் இதை விட பெட்டராக அமையணும் எல்லாமல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். NCTPS 1ல் CNI டிவிஷனில் ஏஆ இருக்கேன். நான் வந்து PNCயில் இருக்கும்போது மேம் எனக்கு தெரியும். மேம் வந்து ரொம்ப சிரிச்சிட்டே இருப்பாங்க, ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. ரொம்ப மாதிரி இல்லாமல் ஏஐஸ் கூட எல்லாருக்கூடையுமே ரொம்ப கேஷுவலாக உட்காந்து சாப்பிடுவாங்க, ரொம்ப ஷேர் பண்ணுவாங்க எல்லாத்தையுமே. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்க கூட ஒர்க் பண்ணுறது. எல்லாருக்கும் லைஃப்பில் வந்து ஒரு மோசமான சுச்சுவேஷன் வரும், கண்டிப்பாக யாராக இருந்தாலும் வரும். அந்த மாதிரி நான் இருக்கும்போது என்னை ப்ரொடெக்ட் பண்ணவங்க, என்னை வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தவங்க. ரொம்ப நன்றி மேடம், சொல்ல வார்த்தையே இல்லை. நன்றி நன்றி மேடம். ரிட்டைர்மெண்ட் லைஃப்பில் நீங்கள் நீண்ட ஆயுளோடையும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும், சந்தோஷமாகவும் இருக்கணும்னு காட் கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். விழாவை தலைமையேற்று நடத்தி கொடுக்கும் எஸ்சி மேடத்துக்கும் மற்றும் அனைவருக்கும் மாலை வணக்கம். கலைச்செல்வி மேடத்தை வந்து பார்க்கும்போது அவங்க ஏஐ தரமணியாக இருக்கும்போதே நான் ஏஐ ராஜ்பன் அப்போ இருந்தே எங்களுக்குள்ளே ஒரு கிட்டு கொடுங்க மேடம், கான்ட்ராக்டர் ஜாயிண்ட்டுக்கு வந்து ஆளை கொடுங்க மேடம்ன்ற ஒரு இன்ட்ராக்ஷனில் வந்து நாங்கள் 2 பேருமே அப்போ வந்து பழக்கம். அகெயின் வந்து மேடம் ஏடி ஜென்ரலாக வந்ததுக்கப்புறம் நான் ஏஇ ஜென்ரலாக வந்தேன். ஸோ எங்களோட ஃபாலோ வந்து அங்கேருந்தே ஆரம்பிச்சிட்டு வந்தது. அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஃப்ரெண்ட்ஸாக மட்டும் இல்லாமல்
ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக வந்து எங்களுக்கு இது வரைக்கும் வந்து ஃபேமிலியோட எல்லா விஷயத்துலையும் அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன் எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு குடும்பமாக தான் இருந்தோம். ஒரு ஆஃபீஸர் மாதிரியே நாங்கள் இது வரைக்கும் அவங்கக்கிட்ட நடந்துக்கல. மேபி அது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப தன்மையாக நடந்துப்பாங்க. அதே போல் எல்லோரும் அவங்க ஏஇ மெயின்டெனன்ஸ் சொன்னது வந்து ரொம்ப 100% வந்து அது ரொம்ப கரெக்டு. எல்லா விஷயத்துலையும் எங்கே இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. சினிமாவில் ஒரு புன்னகை அரிசின்னா ஈபியில் ஒரு புன்னகை அரிசி கலைச்செல்வி மேடம். ஸோ எல்லா விஷயத்துலையும் அவங்க வந்து ஒவ்வொரு பசங்கள்லாம் வளர்க்கும் போதே ஒவ்வொரு விஷயத்தில் கண்டிப்பாகவும் இருப்பாங்க. நம்ம இப்போ ஜாலியாக இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க, ஜாலி கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ப்பாங்க. ஸ்னேகாக்கெலாம் நிறைய திட்டு விழுந்திருக்குது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், ஷேர் பண்ணுவாங்க. அதனால ரொம்ப சந்தோஷமாகவும் இருப்பாங்க, ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பாங்க. ஸோ மேடம் அவங்களோட லைஃபு பசங்க அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டில் ரொம்ப ஜாலியாகவும் மன நிறைவோட ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். சிறகுகள் வீசியே சுதந்திர ஆசையில் போகிறேன், நான் போகிறேன். உலகத்தின் ஓசையில் புது ஒலி வீசிட போகிறேன், நான் ஆசைகள் எல்லாம் எனக்கென கொண்டு மீசைகளில்லா கனவுகள் கண்டு பொறுப்புகள் தேடி பயணங்கள் இன்று செருப்புகளே என் சிறகுகள் என்று போகிறேன், நான் போகிறேன், போகிறேன், நான் போகிறேன், போகிறேன், நான் உலகம் சதுரம் என்றே இருந்தேன், சுவர்கள் என்று பின்பே அறிந்தேன். உலகின் விளிம்பை உரசும் பயணம் போகிறேன், என்னை நீங்கி எங்கோ பிரித்தேன், நானே இல்லா வாழ்வில் தெரிந்தேன். இன்றே முழுதாய் வாழும் முடிவில் போகிறேன், மனம் மூடிய இருளை தேடி எரிப்பவள் ஆகிறேன். ஓர் சூரியத்தீயில் ஜோதி வளர்த்திடப் போகிறேன். இன்னைக்கு ஹீரோயின் ஆஃப் த டே வந்து மிஸ் மேடம் கலைச்செல்வி மேடம் தான். அவரோட கணவர், அவங்களோட குடும்பத்தார், இங்கே இருந்த எல்லா பொறியாளர்கள் எல்லாருக்கும் இங்கே வந்து வருகன்னு வரவேற்கிறேன். மேடமோட இது பார்த்தா ஆக்சுவலாக நான் கூட ரொம்ப ஏடியிலேருந்து ஜிசிசிலேருந்து ஆக்சுவலாக மேடம் இப்போ தெரியும் எனக்கு. ரொம்ப அவ்வளோ இது பழக்கம் இல்லை. இருந்தாலும் மேடம் எல்லோரும் சொன்ன மாதிரி தான், எல்லோரும் சொல்லிட்டீங்க, புன்னகை அரிசி தான், எப்பவும் கோவப்பட்டு இல்லை. நான் இப்போ எஸ்சி ஆனது கூட நான் ஒரு இதை சொல்லணும், மெடிக்கல் லீவில் இருந்தேன். ஒரு ஃபால்ட் என்ன மேடம், இது என்ன மேடம், ஆஃபீஸை பற்றி ஒன்றும் கேட்காதீங்க, நீங்கள் எதுக்கு லீவ் போட்டிங்களோ அந்த வேலையை பாருங்கள், நான் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு சார்ஜ் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இந்த விஷயமா என்கிட்ட இனிமேல் கேட்கவே கேட்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் வந்து நான் எதுக்கு லீவ் போட்டேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அதை மட்டும் பாருங்கள், உங்கள் குடும்பத்தை பாருங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது மாதிரி சார்ஜ் பண்ணிவிட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அது மாதிரி அவங்கக்கிட்ட எது சொன்னாலும் இதை பண்ணிவிடுங்கன்னா பண்ணி முடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் நான் பார்த்தேன். ஆலந்தூரில் வந்து எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் எதுவுமே அவசரமாக ஓடி வந்தோ எதுவுமே எனக்கு இல்லை, நல்லா பார்த்துக்கிட்டாங்க அவங்க டீம் வந்து. ஸோ அதனால் ரொம்ப தேங்க்ஸ் மேடம். மேடம் பேசலைன்னா கூட அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்தையும் அடித்து நல்லா பேசிட்டாங்க. அதனால் நீங்கள்
வந்து கொடுத்து அதான் எல்லா போன ஃபங்க்ஷனில் கூட சொல்லுவாங்க எனக்கு நல்லா பேச வராது, இயல்பாக பேசணும்னா பேசிடுவாங்க தான். நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷன் நாங்கள் போனால் கூட உமன்ஸ் டேயில் அந்த இதை வந்து கலகலப்பாக ஆக்கிடுவாங்க. நான் அதான் கூட நாங்கள் மீட்டிங் டென்ஷன் அடா அப்புறம் பார்த்துக்கலாம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி நல்லா ஒரே ஒரு வாய்ப்பு தான் எனக்கு கிடச்சிது உமன்ஸ் டேயில், லாஸ்ட் உமன்ஸ் டேயில் மேடமோட. அதனால் அவங்களோட ரொம்ப பாசமிகும் குடும்பம்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க மகன் மகள் எல்லாருமே அவங்க குடும்பத்தார் எல்லாருமே நல்லா ஹெல்பிங் டெண்டன்சி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மேடம் வந்து ரொம்ப க்ளீனாக சார் சொன்ன மாதிரி ஹவுஸ் கீப்பிங் அதில் நல்லா பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் எல்லாம் அவங்க ஹஸ்பண்டே அஷ்யூர் பண்ணியிருக்காங்க நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு. பசங்களும் ஐஏஎஸ் ஆயாச்சு, அது தெரியும் சொன்னாங்க ரிட்டையர்மெண்ட்டில் போய் நான் இப்படி சொன்னாங்க அப்படின்ட்டு. அதனால் எந்த ஒரு இது சொன்னாலும் உடனே செஞ்சு முடிக்கிற டைப் தான் அவங்க, ரொம்ப நல்ல டைப்பு. ஸோ அவங்க வரும் இதில் நீலாயில் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ இறைவனை பார்த்து வழிபடுகிறேன். மம்மி வந்து இபியில் ஜாயின் பண்ணதுலேருந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா எனக்கு அப்போது ஒரு 4.5 years இருக்கும். அப்போது எல்டி சென்டர்லேருந்தே மம்மி ஆஃபீஸ்க்கு எல்லா ஆஃபீஸுமே போவேன். அப்போது எல்லா ஆஃபீஸ்லேயுமே அவங்களோட சிஸ்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணி கேம் விளாட்றது, டேவ் கேமு, பிரின்ஸ் கேமு, சாலிட்டர் இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து விளாண்டு அவங்க எப்படி வேலை செய்கிறாங்கன்றதை கவனித்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, அது எல்லாமே எங்களோட லைஃப்பில் ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து ப்ரொஃபஷ்னலாக எங்களை ரொம்ப நல்லா பில்ட் ஆகிருக்கு. இப்போ நான் 34. இப்போது நான் சீனியர் மேனேஜர் கேனரா பேங்க்கில். எங்கள் லைஃப்பில் டேடியோட ஆஃபீஸ்லேயும் சரி மம்மியோட ஆஃபீஸ்லேயும் சரி ப்ரொஃபஷ்னலாக பில்ட் ஆகிறதுக்கும் எத்திக்கலாக கரெக்டாக வேலை செய்கிறதுக்கும் இவங்க 2 பேருமே ரொம்ப குட் எக்ஸாம்பிள்ஸ் எங்களுக்கு ஃபார் லைஃப். அதுவும் இல்லாமல் எங்கள் மம்மி வந்து எங்களுக்கு மட்டும் எக்ஸாம்பிள் கிடையாது, எங்கள் ஹோல் ஜென்ரேஷனுக்கே எக்ஸாம்பிள், எங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் எக்ஸாம்பிள். ஈவன் என்னோட டாட்டருக்கும் எங்கள் அம்மா தான் இன்ஸ்பிரேஷன், என்னோட சிஸ்டரோட டாட்டருக்கும் அவங்க தான் இன்ஸ்பிரேஷன், அவங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அவங்க தான் இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்க. எங்களுக்கு ஒரு ரெக்கார்டு இருக்குது என்னென்னா, எங்கள் அம்மா தான் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அந்த ரெக்கார்டை அவங்களும் மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்க தான் லாஸ்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயியும். அந்த ரெக்கார்டை நாங்களும் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இது வரைக்கும் இத்தனை ஜென்ரேஷன் ஆகியும் அவங்க தான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு இப்போதைக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேரை இன்னும் மோட்டிவேட் பண்ணி இன்னும் பெரிய பெரிய லெவல்ஸ்க்கு போகிறதுக்கு மம்மி தான் வந்து இன்ஸ்பிரேஷன். ஸோ எனக்கு அம்மாலாம் சொல்லி பழக்கம் இல்லை, அதனால் நான் மம்மின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் பார்த்த ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் வந்து எங்கள் தாத்தாது. அதுக்கப்புறம் எங்கள் டேடியோட ஃபங்க்ஷனில் ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் 2024 நடந்துச்சு போர்ட்ரஸில். அப்போவும் எங்களுக்கு ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள் டேடியும் கூட. எத்திக்கலி 2 பேருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங், எங்கேயுமே வீக் கிடையாது. வெரி க்ளீன் ஹேண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். அதில் 30 வருஷமாக இருந்து க்ளீன் ஹேண்டடாக வெளியே வர்றது வந்து ஒரு பெரிய சாதனை. ஸோ அவங்களோட எக்ஸாம்பிள் வந்து எனக்கு இன்னும் 27 years சர்வீஸ் இருக்குது என் பேங்க்லேயே. ஸோ எந்த லெவலுக்கு போனாலும் அவங்களோட அந்த எத்திக்கலி டேக்கிங் இட் அப் அண்ட் பீயிங் க்ளீன் ஹேண்ட் அண்ட் பீயிங் அட் த ரைட் ஸ்பிரிட் always is a best example for me and for my sister and also for my family and also to the next generation. So I thank everybody who have come here. Thank you so much. And மம்மி ரிட்டையர் ஆகிட்டாங்க, இதுக்கப்புறம் இன்னும் நிறைய வேலை இருக்குது, இன்னும் நாங்கள் டயர்ட் ஆவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் வந்ததுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் எங்கள் அம்மா மேலே எவ்வளோ அன்பு ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்றது. ஐ எம் வெரி ஹாப்பி. எங்கள் அம்மா இந்த இடத்துல இருக்கிறத பார்க்கும்போது ஐ எம் இமோஷ்னல் அண்ட் வெரி ப்ரவுட். எங்கள் அம்மாவோட அச்சீவ்மெண்ட் 50% கூட நான் அச்சீவ் பண்ணல, பட் ஐ வில் ட்ரை மேக்கிங் யூ ப்ரவுட் மம்மி. எஸ், அண்ணன் சொன்ன மாதிரி கியாரா தியா வந்து உங்களோட பார்த்தை தான் ஃபாலோ பண்ணி போவாங்க.
என்ன சொல்கிறது, ஒரு மனுஷங்களுக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் இருக்கும். அது இல்லாத ஹியூமன் பீயிங்கே கிடையாது. ஆனால் எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து எங்களையும் என் அண்ணனையும் விட்டு கொடுத்ததே கிடையாது. நீங்கள் எங்களை என்றைக்குமே பெருமையான இடத்துல தான் வச்சுருக்கீங்க. நான் என் பொண்ணு தியாவை நீங்கள் என்னை எப்படி வளர்த்தீங்களோ அதை விட ட்ரை பண்ணுறேன் நல்லா வளர்க்க. அண்ட் நீங்கள் உங்களால் மட்டும்தான் நானும் அண்ணனும் எஜுகேஷன் வைஸ் இந்த லெவலில் வந்திருக்கோம். ஏன்னா என்ன தான் எங்கள் அம்மா ஆஃபீஸில் ஒர்க் செஞ்சாலும் வீட்டுக்கு வந்துட்டு என்னையும் அண்ணனையும் என்ன படிச்சிங்க, என்ன இன்னைக்கு நடத்துனாங்க, முடிச்சியா, ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு தான் நீ தூங்கணும் அப்படின்ற ஒரு பிரின்சிபல் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்க ஸ்ட்ரிக்டாக வீட்டில் இருந்தனால தான் நானும் எங்கள் அண்ணனும் எஜுகேஷனில் நாங்கள் இந்த லெவல் வந்திருக்கோம். அந்த பெருமை எல்லாம் எங்கள் அம்மாவை தான் செய்கிறோம். நான் 0 ஆக்சுவலி. எங்கள் அம்மா தான் என்னை ஷேப் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்ட்லேயும் நான் நல்லா படித்து மார்க் வாங்கி இம்ப்ரூவ் ஆனது காரணமே எங்கள் அம்மா தான். எங்கள் அப்பாவுக்கே தெரியும். எங்கள் அப்பா ரொம்ப பெட்டு, எனக்கு நான் ரொம்ப செல்லம் எங்கள் அப்பாவுக்கு. ஆனால் எங்கள் அம்மா ஸ்ட்ரிக்டாக இருந்த ஒரே ரீசன்னால் தான் ஐ எம் ஸ்டாண்டிங் ஹியர் ஆஸ் என்ன சொல்கிறது, சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ எங்கள் அம்மா ஆசைப்பட்டபடி நான் இன்னும் நான் ட்ரீம்ஸ் ஆஃப் வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ணுவேன் மம்மி. ஆஸ் அ மதராகவும் நான் தியாவுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி நான் கண்டிப்பாக இருப்பேன். அண்ட் இன்னும் நிறைய வருஷம் இருக்குது. என்ஜாய் பண்ணுங்கள், டேடியோட வேர்ல்ட் டூர் போங்க. போதும் கஷ்டப்பட்டது எல்லா ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஓரமாக போட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. அதனால தான் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. இதை எல்லாம் தூக்கி போட்டு ஹாப்பியாக இருங்க. தியாவோடையும் கியாராவோடையும் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஆமாம், எனக்கு எங்கள் அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் பார்க்க என்னால் முடியல. ஐ வாஸ் நாட் ஃபார்ச்சுனேட் டு see him his retirement. பட் எங்கள் அப்பாவோட ரிட்டையர்மெண்ட்டும் சேர்த்த மாதிரி ஐ எம் மேக்கிங் மை செல்ஃப் ஃபீல் தட் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒன்றா அந்த மாதிரி நான் இங்கே இருக்கேன். ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட். அட்லீஸ்ட் நான் வந்து எங்கள் அம்மா ரிட்டையர்மெண்ட்டுக்காக நான் இங்கே இருக்கேன்றது போது ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் எஸ், தேங்க்யூ எங்கள் அம்மா அப்பா 2 பேருக்கும் தேங்க்ஸ். இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து நான் சும்மா இந்த இடத்துக்கு சொல்லலை. ஒரு 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 என்ன சொல்கிறது, காடோட பிளெஸிங் தான் இந்த மாதிரி எனக்கு ஒரு அண்ணா, இப்படி ஒரு பேரண்ட்ஸ் இருக்கிறது கிடைச்சதுக்கு ஐ எம் வெரி ப்ரவுட் அண்ட் ஐ வில் பி ப்ரவுட். அண்ட் ஐ வில் மேக் மை பேபி கியாரா ஆல்சோ, கியாரா ஆஸ் வெல் அஸ் தியா, 2 பேரும் என் குழந்தைங்க தான். அவங்க 2 பேரையுமே நான் வந்து எங்கள் அம்மா அப்பா பார்த்துக்கிட்ட மாதிரி நான் பார்த்துப்பேன். தேங்க்யூ. வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாலை நேரத்தில் இந்த விழாவை ஏற்பாடு செய்த தமிழ்நாடு மின்சார வாரியம் கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று பணி நிறைவு பெற்று இருக்கிற என்னுடைய மனைவி அந்த காலத்தில் 1990 தான் எங்களுக்கு மேரேஜ் பார்க்கும்போது அந்த டயத்தில் என்னுடைய வயது 27. நான் சென்னை துறைமுகத்தில் உதவி பொறியாளராக 1987 சேர்ந்து ரிட்டையர்மெண்ட் வந்து 2024 நான் ரிட்டையர் ஆனேன். நான் படித்தது அழகப்பா பொறியியல் கல்லூரி காரைக்குடி. அந்த காலத்தில் 7 இன்ஜினியரிங் காலேஜ் தான் நாங்கள் படிக்கும்போது. நான் சென்னை துறைமுகத்தில் சேர்ந்த உடனே 3 வருஷம் ஆன உடனே என்னுடைய அப்பா எனக்கு திருமணம் செய்ய ஏற்பாடு செய்தார்கள். என்னுடைய அப்பா தமிழ்நாடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இரவு காவலர் வாட்ச்மேன் அந்த பதவியில் படிக்க வைத்தவர். என்னோட கூட பிறந்தவர்கள் என்னை சேர்த்து 4 பேர் நாங்கள். அந்த காலத்தில் ஒரு வாட்ச்மேனாக இருந்து என்னை இன்ஜினியருக்கு சேர்த்துருக்காருன்னா எவ்வளோ பெரிய சாதனை, எவ்வளோ பெரிய சாதனை. தமிழ் வழியில் அரசு கல்லூரியில் அரசு பள்ளிக்கூடத்தில் தான் நான் படித்தேன். அதுக்கு பிறகு நீ எதுக்கு அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கணும், நீயும் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்கூலில் படிக்கணும்னு நினச்சி புதுக்கோட்டையில் TLC ஹையர் செகண்டரி ஸ்கூல்
அங்கெல்லாம் சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அங்கே படிக்கக்கூடியவங்கலாம் பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா படித்தவங்களுடைய பசங்க தான் அங்கே படிப்பாங்க. இவருக்கு அது ஆசை, நம்ம ஒரு வாட்ச்மேனாக இருக்கிறோம், நம்ம பிள்ளைங்க வந்து இப்போ காலத்தில் பெரிய பிள்ளைங்களா வரணுன்ட்டு அந்த ஸ்கூலில் போய் அட்மிஷன் வாங்கி என்னை சேர்த்தார். நான் பயின்றேன். அதற்கு பிறகு +2 புதுக்கோட்டையிலே முன்மாதிரி பள்ளி, அந்த ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அங்கேயும் சேர்த்து விட்டார். நான் புதுக்கோட்டையில் பயிலும்போது என்னுடைய ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாம்ல? ஓகே. புதுக்கோட்டையில் வாங்குவதற்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணார். சைக்கிளில் தான் நாங்கள் வருவேன். 7 கிலோமீட்டர் எங்கள் வீடு. சைக்கிளில் தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வருவேன். செப்பல்ஸ் கிடையாது. செப்பல் வாங்கி கொடுக்குறதுக்கு அவர்கிட்ட வசதி இல்லை. நாங்கள் அதை பெருசாக எடுக்கலை. 10th வரலாம் நான் செப்பல் போடாமல் தான் பள்ளிக்கூடத்துக்கு போனேன். எதுக்காக இங்கே பதிவு பண்ணுறேன்னா, ஒரு தாய் தந்தையருடைய கடமை என்னங்கிறத என்னுடைய தகப்பனார் என்னுடைய தாயார் செய்து முடித்தார்கள். அந்த டயத்தில் என்னடா நம்ம மாதிரி உனக்கு மேரேஜ் பண்ணணும், நாங்கள் பார்க்கட்டுமா? நாங்கள் பாருங்கள், ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள், என்ன மாதிரி ஒரு பொறியியல் படித்த பெண் தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். அந்த டயத்தில் திருச்சியில் வந்து மானிட்டர் துரைராஜன் இருக்கார். அவர் கண்டெடுத்த கண்மணி தான் இவங்க. எங்களுடைய ஜென்ரேஷனில் 1990 எங்களுக்கு மேரேஜு. இன்ஜினியர் பெண்ணு. எங்களுடைய அந்த ஜென்ரேஷன்லேயே ஃபஸ்ட்டு பெண் இன்ஜினியர்னால் இந்த அம்மா தான். இவங்களை பார்த்து தான் எங்களுடைய சொந்தங்கள், எங்களோட பழகினவங்க எல்லாருமே நம்ம பிள்ளையும் இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும்னு படிக்க வச்சாங்க. எங்கள் ரிலேஷன்ஸில் இருக்கக்கூடிய நிறையா பெண்கள் என்னுடைய மனைவியை பார்த்து நம்மளும் ஒரு இன்ஜினியராக படிக்கணும் அப்படின்னு படிக்க ஏற்பாடு செஞ்சாங்க. இப்போ அவங்களே நல்ல நிலைமையில் இருக்காங்க. முக்கியமாக இந்த விழாவில் வந்து நான் சொல்ல வேண்டியது வந்து, எங்களை வாழ வைத்த தெய்வம் திரு ஏ பால்ராஜ் IAS அவர்களை இந்த நேரத்தில் நான் ஞாபகப்படுத்த வேண்டிய கடமை. அவர் இல்லை என்றால் நானும் சென்னை துறைமுகத்தில் இன்ஜினியர் கிடையாது, இந்த அம்மாவும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இன்ஜினியர் கிடையாது. ஸோ இப்படி எங்களுடைய வாழ்க்கை ஆரம்பித்தது மிகவும் கஷ்டம். 1990 மேரேஜ் ஆகி என்னுடைய பையன் வந்து 91 பிறந்தார். இவங்களுக்கு நான் வேலை தேடாத இடங்களே கிடையாது. அந்த டயத்தில் சென்னை துறைமுகத்தில் இவங்களுக்கு அப்ரெண்டிஸ் பண்ணாங்க. அங்கே ஏஇ போஸ்ட் எடுத்தாங்க. பட் அங்கே ஏஇ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ME படித்தவங்களுக்கு தான் ஏஇ போஸ்ட். அங்கே முதல் பெண் இன்ஜினியர். இவங்களை பார்த்து எல்லாம் படிக்க ஆரம்பித்தாங்க. 1995 தான் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் சேர்ந்தாங்க. ஆக்சுவலாக நான் என்னால் நல்லா பேசுவேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால என்னுடைய வாய்ஸ் கூட இப்போ வந்து தடுமாறிக்கிட்டு இருக்கு. அதை நினச்சி பட் இவங்களுடைய விழாவில் எல்லாரும் என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டதை நினைத்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இவங்க என்னுடைய பையனையும் பொண்ணையும் இவங்க தான் படிக்க வச்சாங்க. என்னுடைய விஷன் பூராவே 2004 வரலும் என்னுடைய கூட பிறந்த சகோதரர்கள், அவங்கள எப்படி எங்கள் அப்பா விட்டுட்டு இறந்துட்டாரு, அவங்கள எப்படி செட்டில் பண்ணணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய மனசுலையும் இதுலேயும் இருந்தது. என்னுடைய குழந்தைகளை கூட நான் கவனிக்கலை. இவங்க தான் படிக்க வச்சாங்க. இவங்களை பார்த்து பயப்படுவாங்க. என்னுடைய 2 பையனும் பொண்ணும் பயப்படுவாங்க. பயங்கர டெரர். இவங்க நான் இந்த விழாவில் பேசும்போது சொன்னாங்க, சிரித்த முகம்னு சொல்கிறாங்கல்ல, வீட்டில் சிரித்த முகமே கிடையாது. அதனுடைய மறுபக்கம் இருக்குல்ல, ஒவ்வொன்றுக்கும் இன்னொரு மறுபக்கம் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு இவங்க படிக்கிறதுல. அதே மாதிரி நானும் வந்து இன்றைக்கி சென்னை துறைமுகத்தில் ஒரு சீஃப் இன்ஜினியர் இன்சார்ஜாக இருந்து ரிட்டையர் ஆகிருக்கேன்னா அதுக்கு காரணம் இவங்க தான். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. என்னட்டையும் ஆஃபீஸ் முடிஞ்சால் அந்த 1 ஹவரில் வந்துடணும். ஏன்னா இவங்களை பிக்கப் பண்ணி இவங்களை வீட்டை பண்ணுற எல்லா டிரைவர் வேலையும் நான் தான் பார்த்தேன். LT சென்டரில் கொண்டு போய் விடுவேன். மறுபடியும் அந்த டயத்துக்கு பஸ் வரும், D70 கேட்கறதுனா அங்கே நிற்கணும் வேலை சேரில்.
அந்த டயத்தில் கொஞ்சம் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன், 3/4 மணி நேரம் கழிச்சு கூட வருவாங்க. பட் அவங்க வந்துட்ட பிறகு நான் இல்லைன்னா அன்னைக்கு மின்சாரம் தான், சம்சாரம் தான் மின்சாரம், எனக்கு மின்சாரமே சம்சாரம். நிறைய ஷாக் வாங்கியிருக்கேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்ல, எலக்ட்ரிசிட்டி உங்களுக்கு தெரியும், அதை கேர்ஃபுல்லாக இருந்து என்ஜாய் பண்ணலாம், தேவையில்லாமல் சீண்டுனோன்னா ஷாக், நிறைய ஷாக்கு. என் பசங்க 2 பேரும் பயங்கரமாக ஷாக் வாங்கினாங்க. பையனை வந்து எப்படியாவது ஒரு நல்ல ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அவரும் படித்தார், அவர் படிக்கலாமன்னு சொல்ல முடியாது, படித்தார். 2 அட்டம்ப்ட்டு 1 மார்க்கில் ஃபஸ்ட் டைம் போயிடுச்சு, அடுத்து ப்ரிலிமினரியில் 1.25 போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த அம்மா குச்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீ ஐஏஎஸ்லாம் படிக்க வேண்டாம், நீ உடனடியாக இதுலையா கவர்மெண்ட்டில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணதுனால இவர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் பேங்க்கில் ஜாயின் பண்ணார், அதுக்கப்புறம் கனரா பேங்க்கில் ஜாயின் பண்ணி இப்போ சீனியர் மேனேஜராக இருக்கார். எல்லா புகழும் என்னுடைய மனைவிக்கு தான் சேரும். நான் வந்து இவ்வளவு டிசிப்ளினாக ஒரு சென்னை துறைமுகத்தில் ஹார்பரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பொண்ணே கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், எனக்கு தெரியும். அந்த சென்னை துறைமுகத்தில் வந்து ஆஃபீஸ் முடிஞ்சு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், அந்த டயத்துக்குள்ளே நான் வீட்டுக்கு வந்தாகணும். அந்த டிசிப்ளின் நானும் ஒழுங்காக நல்லபடியாக ரிட்டையர் ஆகிறவர்களும் இருந்ததுக்கு காரணமே இந்த அம்மா தான். எங்கள் ஆஃபீஸில் வந்து ஆமாம்மா கண்ட்ரோல், இன்னமும் அதே கண்ட்ரோல் தான். என்ன, நான் வந்து 2024 ரிட்டையர் ஆகி 2 வருஷம் கொஞ்சம் ஜாலியாக இருந்தேன், நாளையிலேருந்து அது கிடையாது. நாளையிலேருந்து ஏன்னா இப்பயே அந்த காலத்தில் கிச்சனில் ஒரு நோட்டு தொங்கும், அதில் வந்து எழுதி வச்சுருவாங்க, இந்த திங்ஸு எது அவங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் அதை எழுதி வச்சுருவாங்க. அந்த மளிகை ஜாமான்லாம் அடுத்த நாளே இருக்கணும். இப்போ பிளிக்கெட்டு வந்துருச்சு, இப்போ எங்களை எதிர்பார்க்கறது இல்லை. அப்புறம் இவங்களை பற்றி சொல்லணுன்னா, என்னுடைய ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனில் கூட நிறைய பேர் ரொம்ப அப்ரிசியேட் பண்ணாங்க இந்த அம்மாவை. ஏன்னா இன்ஜினியர் இபியில் இருக்காங்க அப்படின்னா நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்காங்க. என்னுடைய ஆஃபீஸ்லேருந்து கூட சொல்லுவாங்க, சார் உங்கள் ஒய்ஃப் வந்து இபியில் இருக்காங்க, கொஞ்சம் இதை கொஞ்சம் செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன்னா அன்றைக்கி ஈவினிங்கே முடிஞ்சிடும். அவங்க மொபைல் நம்பர், இப்போ தான் மொபைலு, அப்போ வந்து லேண்ட் ஃபோனு, எல்லாம் அது ஹெல்பிங் மைண்டடு நிறைய இருக்குது. பயன் அடைஞ்சவங்களும் இருக்காங்க, அதில் நானும் ஒரு ஆள். மற்றபடி கவிதை எழுதுவேன் நான். எனக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி இந்த அம்மா வந்து ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில், என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு கவிதை வேணும்னாங்க. நான் கவிதை எங்கே எழுதுகிறேன், நீயே ஒரு கவிதை தான். அப்போ வேறு என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல. என்னுடைய ஆசை வந்து இவங்க சூப்பர் இன்ஜினியர் ஆகி ரிட்டையர் ஆவாங்கன்னு நினச்சேன், அதுக்கு வழியெல்லாம் போயிடுச்சு. என்னுடைய இது கூட நானும் சீஃப் இன்ஜினியர் இன்சார்ஜ் ஆகி ரிட்டையர் ஆனேன். பட் என்னுடைய பசங்களுக்காகவும் இந்த அம்மாவுக்காகவும் நான் சென்னையை விட்டு போகலை. எனக்கு வந்து காண்ட்லா போர்ட்டு, பாம்பே போர்ட்டு, பாரதீப்லாம் நிறைய போஸ்ட்டு வந்தது. ஹையர் லெவலில் 2 ஸ்டெப்பில் வந்தது. ஏடியாக இருக்கும்போதே எனக்கு எஸ்சி போஸ்ட்டு காண்ட்லா போர்ட்டில் வந்தது. அங்கெல்லாம் போயிருந்தேன்னா அந்த குழந்தைங்களுக்காகவே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். இப்போது மேக்ஸிமம் குழந்தைங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு இந்த அம்மாவை வந்து டிரைவராக இருந்து ஆஃபீஸில் விடுறதும் ஈவினிங் பிக்கப் பண்ணணும், இதனாலே வந்து நான் அந்த கேரியருக்கு போகலை. ஆமாம், டிரைவர் வேலை. என்னுடைய ஒரே ஒரு ரிலீஃப் என்னென்னா, இந்த அம்மா எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஆன பிறகு கொஞ்சம் வண்டி கொடுத்து அனுப்புகிறாங்க. அதனால் இந்த அம்மாவை காலையில் பிக்கப் பண்ணி ஈவினிங்கில் விட்டுறாங்க. எனக்கு அதில் கொஞ்சம் ரிலீஃபு. மற்றபடி என்ன சொல்லணுன்னா, நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்காங்க. இப்போ கூட இவங்க ஆன பிறகு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு கெட் டுகெதர் வச்சாங்க. நாங்கள் பாலி இந்தோனேசியா ஃபஸ்ட் டைம் வந்து பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி போனதே அவங்க இபியில் பர்மிஷன் வாங்கிட்டு இந்த அம்மா நாங்கள்லாம் போயிட்டு வந்தோம். அங்கே போன பிறகு பார்த்திங்கன்னா என்னுடைய காலேஜில் படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி ஒரு 5 டேஸ் இருந்தோம். அப்போ வந்து உங்கள் ஒய்ஃப் வந்து இபியில் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அந்த டூர் முடிஞ்ச பிறகு அந்த லேடிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் போட்டாங்க.
போட்டுட்டு அவங்கவுங்க ரெக்வஸ்ட் வந்து எனக்கு இதை கொஞ்சம் செய்யணும் ஈபியில் அப்படின்னா அடுத்த நிமிஷமே செஞ்சுட்டு ஃபோன் அடித்து அவங்களுக்கு இவங்க சொல்லுவாங்க. அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், இவ்வளோ நாள் நடக்காதது எப்படி இவ்வளோ சீக்கிரம் நடந்தது அப்படிங்கும்போது இவங்களுடைய நான் மெயினாக வந்து இவங்கள்ட்ட நான் அப்சர்வ் பண்ணது எலக்ட்ரிசிட்டி போர்டில் 31 வருஷம் சர்வீஸ் பண்ணி இவ்வளவு நேர்மையாக இவ்வளோ க்ளீன் ஹேண்டடாக இந்த அம்மா இருக்கிறாங்கன்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப க்ளீன் ஹேண்டடு. இவங்க வந்து அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2004 வரலும் இவங்க வாங்கிட்டு வர சேலரியை பேக்கில் வச்சுருப்பாங்க. அப்போ வந்து கேஷ் தான் கொடுப்பாங்க, அப்படியே என் கையில் கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ வந்து அதுக்கு ரிவர்ஸில் இருக்குது. ஏன்னா கேஷ் கொடுக்க முடியாது, ஏடிஎம் கார்டு தான். அந்த ஏடிஎம் கார்டும் என்னிட்ட தான் இருக்கும், இவங்களுடைய ஏடிஎம் கார்டும் என்கிட்ட தான் இருக்கும், இவங்க செக் புக் எல்லாமே என்கிட்ட தான் இருக்கும். ஆனால் வந்து இப்போ நான் சொல்லிட்டேன், அம்மா ரிட்டையர் ஆகிட்டீங்க, இனிமேட்டு எதுவுமே என்னோட கொடுக்கக்கூடாது, எல்லாமே ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸாக இருக்கட்டும் எதாக இருக்குமோ நீங்களே பிளான் பண்ணி எல்லாமே சேவிங்ஸில் வச்சுக்கணும் அப்படின்னு நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன். என்கிட்ட எதுவும் கொடுக்கக்கூடாது, இல்லை உங்கள்கிட்ட தான் கொடுப்பேன். இல்லை அதெல்லாம் தேவையில்லை, எல்லாமே ஆண்டவன் கொடுத்துருக்கான், நிறைய கொடுத்துட்டான். என்னுடைய முன்னேற்றம் எங்களுடைய இதெல்லாம் வந்து நாங்கள் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத லெவலுக்கு வந்துட்டேன் நான்லாம். இது எல்லாமே காரணம் வந்து சென்னை துறைமுகமும் தமிழ்நாடு மின்சார வாரியமும் எங்களுக்கு அளித்த பரிசு. இந்த நேரத்தில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தை நான் வந்து கையெடுத்து கும்பிட்டு வணங்குவேன். இன்னொரு என் பையன் சொன்ன மாதிரி எங்களுடைய தலைமுறையில் இனிமேட்டு தமிழ்நாடு மின்சார வாரியத்துலையும் சரி சென்னை துறைமுகத்தில் வேலைக்கு போவாங்களாங்கிறது நடக்காத காரியம். இதெல்லாம் பெரிய வாய்ப்பு. அடுத்து மிக முக்கியமானது என்னென்னா, இவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு சொன்னதுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இவரோட இன்னொரு மறுபக்கம்ன்ட்டு. பட் அதை விட வந்து பார்த்திங்கன்னா இவங்கள மாதிரி வீடை வந்து நீட்டாக வச்சுக்கிறது யாராலையும் முடியாது, யாருமே கிடையாது. இவங்க அதே மாதிரியே சரி பார்த்திங்கன்னா வீடுன்னா அதில் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். பசங்க வந்து இப்படித்தான் இருக்கணும், உன் ட்ரெஸ்ஸை மடித்து இப்படி தான் வைக்கணும், இந்த ட்ரெஸ்ஸை நீ அயன் பண்ணி தான் போடணும், சுருக்கமாக போட்டால் பிடிக்காது இவங்களுக்கு. இந்த அம்மாவுக்கு நான்லாம் ஒரு நாள் ஆஃபீஸுக்கு சுருக்கமாக ஷர்ட்டு வெளியில் கடைக்கு போனால் கூட அவங்க இப்போ ஒரு கண் ஜாடை தான் எனக்கு பயத்தை உண்டு பண்ணி கரெக்டாக டிசிப்ளினாக எங்கள் பையனும் பொண்ணு இருந்தாங்க, நானும் இருக்கிறேன். இந்த அம்மாவுக்கு நான் என்னுடைய அஷூரன்ஸ் கொடுப்பேன், கடைசி வரலும் நான் நல்ல பிள்ளையாகவே இருப்பேன். ஆமாம். ஸோ இவங்க நல்லபடியாக நல்ல ஆரோக்கியத்தோட உடம்பை பத்திரமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் நீண்ட ஆயுளோட நல்லபடியாக இருப்பாங்க. பட் இந்த அம்மாட்ட இருக்க பெரிய பேட் ஹேபிட் என்னென்னா, டேப்லெட்டை இந்த அம்மா சாப்பிட்ற டேப்லெட்டை நானும் என் பையனும் எடுத்து கொடுத்தா தான், ஆமாம் அது மறந்துடுவாங்க. கேட்டால் அதுக்கு ஒரே ஒரு பதில் என்னென்னா, நீங்கள் எடுத்து கொடுத்தா தான் தீரும்போது கரெக்டாக மாத்திரையை வாங்கி வருவீங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பொய். ஆமாம். ஸோ இனிமேட்டாவது நல்லபடியாக உடம்பை பார்த்துக்கிட்டு ஓகே. ஸோ கடைசியாக என்னுடைய இந்த விழாவிற்கு, என்னுடைய மனைவியுடைய விழாவிற்கு வருகை தந்த என்னுடைய உறவினர்கள் அனைவருக்கும், நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அம்மாவுடைய குடும்பத்தில் அனைவரும் முன்னேறியதற்கான ஒரு சிறந்த மனிதர் இங்கு அமர்ந்திருக்கிறார். திரு அண்ணாதுரை அவர்களை நான் அழைக்கிறேன். அவருடைய உதவியிலும் சரி, திருச்சி பிஹெச்எல் அங்கு இன்ஜினியர் ஆகி ரிட்டையர் ஆகியிருக்காரு. இவர் தான் என்னுடைய மனைவியோடைய குடும்பத்தில் மூத்தவர். இவரை பார்த்து தான் இவர் தான் வந்து இந்த அம்மாவுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் அப்ளிகேஷன் வாங்கி அந்த அப்ளிகேஷன் எல்லாமே செஞ்சவர். இவங்களுடைய குடும்பத்தில் மூத்தவர். இவர் வந்து என்னுடைய திருமணத்திற்கு முக்கியமான மனிதர், மாமனிதர் இவர் தான். இவருடைய பையனுங்க 2 பேரும் வந்து ஃபாரினில், ஒரு பையன் ஆஸ்திரேலியாவிலையும் ஒரு பையன் லண்டன்லேயும் இருக்கார். இவருடைய அடுத்து இவங்களுடைய அக்கா வீட்டுக்காரர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ஜிஎம்ஐ ரிட்டையர் ஆகியிருக்காரு.
அவங்களுடைய 2 குழந்தைகளும் நல்ல நிலமையில் இருக்காங்க, பையனும் பொண்ணும். அவரும் வந்து இந்த குடும்பத்துக்கு நிறைய செஞ்சுருக்காரு. அவரும் வந்து அந்த காலத்தில் வந்து இவருடைய ஓன் பிரதர் தான் அவர் வந்து சேலம் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு டைரெக்டாகவே பிஹெச்எல் இன்ஜினியராக ஜாயின் பண்ணார். ஃபஸ்ட் இன்ஜினியர் இவங்க குடும்பத்தில். அடுத்து வந்து என்னுடைய ஒய்ஃபோட சிஸ்டர் ஷியாமலா கவிதா, அவங்களுடைய கணவர் எல்என்டியில் இருக்கார். நாங்கள் அந்த கவிதா அவர்களை நாங்கள் இழந்து உடல்நிலை காரணமாக தவறிவிட்டார். அவரை நினைத்து நான் மிகவும் இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுகிறேன். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எல்லாருமே லேடிஸ் எல்லாம் வந்து தன்னுடைய உடம்பில் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணி உடம்பு பார்த்துக்கணும். நாங்கள் அவங்கள இழந்து ரொம்ப தவிக்கிறேன். அவங்களுடைய மகள் இங்கே வந்திருக்காங்க. சிந்து, ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். சிந்து சிந்து ப்ளீஸ் கம். இந்த பொண்ணு வந்து பாம்பே படித்தாங்க, இப்போ மேரேஜ் ஆகிருக்கு. ஆமாம், இவங்களோட ஆனால் அம்மா பாசம் உள்ள பொண்ணு. பட் நான் இந்த டயத்தில் சொன்னது சரியாக தப்பான்னு தெரியல சிந்து, நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்து இவங்களுடைய சிஸ்டர் வந்து முதல் சிஸ்டர் வந்து திருமதி விஜயா அம்மா அவர்கள், அவங்க ரிட்டையர் ஆன ஆசிரியர். அவங்களுக்கு அடுத்தவங்க வந்து திருமதி கமலவேணி, அவங்களும் வந்திருக்கிறாங்க. இப்போ தான் நான் பார்க்குறேன். அடுத்த சிஸ்டர் கடைசியாக வந்து சுஜாதா, அவங்க வீட்டுக்காரர் எல்ஐசியில் மேனேஜராக இருக்கார். காலையில் வந்துட்டு போயிருக்காரு. மிக்க மகிழ்ச்சி சிந்து. இப்போ வந்து இவங்க ஜாபில் இருக்காங்க. அவங்க நிரஞ்சனா, அவங்களுடைய சிஸ்டர் டாக்டருங்க வந்திருக்காங்க. சுஜாதாவுடைய நெருங்கிய நண்பர்கள் உஷா மேடம் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் நன்றி. சிந்துவோட மாமியார் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. இன்னும் நான் யாரையும் சொல்லாமல் இருந்தால் அதை வந்து மன்னித்து விடுங்கள். வர்றாங்க. நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றி. என்னைய பத்திரமா இந்த அம்மா பார்த்துக்குவாங்கன்னு நம்புகிறேன். நான் அவங்களையும் நாங்கள் எல்லாருமே பார்த்துக்குவோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி யாரையும் நான் நினைவு கூற மறந்திருந்தால் மன்னிக்கும்படி கேட்டு வாய்ப்பளித்த தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆனால் இந்த மின்சார வாரியம் ஈவி எனக்கு வெறும் வேலை பார்க்கும் இடமாக மட்டும் இல்லை, அதுதான் எனது 2வது குடும்பம். 31 வருடங்களுக்கு முன்னால் ஒரு இளம் பெண்ணாக பயத்துடனும் லட்சியத்துடனும் இந்த துறைக்கு நான் காலடி எடுத்து வைத்தது நேற்று நடந்தது போல் இருக்கிறது. மின்சாரம் என்பது ஒரு ஊரின் வீட்டின் வெளிச்சம் மட்டுமல்ல, அது மக்களின் வாழ்வாதாரம். புயலடித்த காலங்கள், நள்ளிரவு அவசர அழைப்புகள், கடுமையான கோடைக்கால பனி, நெருக்கடிகள் என எத்தனையோ சவால்களை நாம் ஒன்றாக சந்தித்திருக்கிறோம். ஒரு பகுதியில் மின்சாரம் தடைபோதும்போது மக்கள் படும் அவதியை உணர்ந்து அதை சரி செய்துவிட்டு அந்த ஊரில் விளக்குகள் எரியும் போது நாம் அடையும் அந்த மகிழ்ச்சி இருக்கிறதே, அதற்கு ஈடு இணையே இல்லை. மக்களுக்கு சேவை செய்யும் இந்த பெருமித உணர்வு தான் கடந்த 31 வருடங்களாக என்னை ஓட வைத்தது. நீங்கள் இல்லாமல் என்னால் இத்தனை ஆண்டுகள் இவ்வளவு வெற்றிகரமாக பணியாற்றிருக்க முடியாது. வேலையின் நிமித்தமாக சில நேரங்களில் யாரிடமாவது நான் கடினமாகவோ அல்லது கோபமாகவோ பேசியிருந்தால் அதை ஒரு சகோதரியாக நினைத்து மன்னித்து விடுங்கள். அது கடமையாக எடுக்கப்பட்ட முடிவே தவிர தனிப்பட்ட கோபம் எதுவும் இல்லை. இனிமேல் இனியும் உங்களின் முகங்களும் தான் என் நினைவுக்கு வரும். அடைகிறேன். மின்சார வாரியம் இன்னும் பல உயரங்களை தொட என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.